ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். உங்களுடைய தொடர்ந்த பேராதரவுக்கு நன்றி. இரவு தொடங்கி காலையில் வரைக்கும் நிறைய நண்பர்கள் தொலைபேசியில் நீங்கள் என்ன சேர்ந்துட்டீங்களா, தாவேக்காவில் சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லைங்க, என்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை சொல்லுங்கள், விஷயத்த சொல்லுங்கன்னு பேசுனதுக்கு, இல்லை களஞ்சியமும் முத்துப்பாண்டியும் நேற்று லயோலா மணியை சந்தித்து இருக்காங்க, அந்த ஃபோட்டோலாம் வந்திருக்கு, சேர்ந்துட்டாங்க கட்சியில், நீங்கள் போகலையா கூட அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு நல்ல பேராசிரியர் நண்பர் தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு, சந்திக்கிற 2 முறை சந்திச்சிருக்கிறாரு. அவரும் உள்பட நிறைய ஒரு முக்கியமான வரலாற்று ஆய்வு துறையில் இருக்கக்கூடியவர். எல்லாமே கேட்டாங்க. நான் கேட்டேன், இல்லைங்க நான் 18ஆம் தேதி சாயங்காலமே சேர்ந்துட்டேன். இன்றைக்கி தேதி இந்த மாதம் முடிய போகுது. ஜூலை மாதம் 18ஆம் தேதி மாலை நான் விஜய் நானும் நின்று இருக்கிற ஃபோட்டோ வந்திருக்குமே, நீங்கள் பார்த்துருப்பீங்களன்னா அவங்க சிரிச்சிட்டாங்க. இல்லைங்க, நான் சீரியஸாக தாங்க சொல்கிறேன். நான் அன்றைக்கே என்ன எல்லாம் போட்டாச்சு, நான் சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் திரும்ப எதுக்கு போய் சேர்னாதும், நான் விஜய் கூடவே நின்று ஃபோட்டோ எடுத்து சேர்ந்துட்டேன். அப்புறம் லயோலா மணிக்கிட்ட நான் ஏன் போகணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். இல்லை அவங்க 2 பேரும் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் துரோகி 2 பேருக்கும் அப்படின்னு. அப்புறம் எனக்கு நிறைய பதிவுகள் போட்டிருந்தாங்க. முகவரி இல்லாத இவர்கள்லாம் முகவரி கொடுத்தது இவங்க தான், அதனால் துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இது எடுத்த உடனே இந்த ஒரு வார்த்தை வந்துடுது. இப்போ இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு ஜென்சியில் இருக்கக்கூடிய சிலருக்கு இதெல்லாம் தெரியறதில்ல, யார் என்ன அப்படின்னு தெரியறதில்ல, வரலாறு தெரியறதில்ல. ஏதோ இவர்களால் தான் இவர்கள் வந்தார்கள் அப்படின்னு. எனக்கும் வெளிச்சம் கொடுத்தது அவங்க தான், இல்லைன்னா என்னை யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஏகலைவன்றது வெளிச்சமே இவங்களால தான் அப்படின்னு எனக்கும் பேசியிருந்தாங்க. பதிவும் போட்டிருக்காங்க, பார்த்துருக்கேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வரலாற்றில் சில விடயங்கள் எப்படி மறைக்கப்படுகிறது, எப்படி திரிக்கப்படுகிறது அப்படின்றது எல்லா தளத்திலுமே நடக்குது. அது நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை. பட் அது என்ன சொல்கிறேன்னா, தெரிஞ்சிக்க முற்படணும். ஒரு நபரை பற்றி பேசுவதற்கு முன்பாக அவர் இந்த தளத்தில் என்ன செய்திருக்கிறார், அனாவசியமாக எடுத்து பேசலாமா, என்ன காரணம், ஒரு முரண்பாடு வருது, அவ்வளோதான். இந்த முரண்பாடு நாளைக்கு நீங்கலாம் வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் ஒன்றுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஒத்த கருத்துடைய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும்போது ஒன்றாக இணைந்து ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு முற்படலாம். ஏதோ ஒரு காரணங்கள் வரும்போது இணைஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி இருக்கும்போது ஏன் முரண்பட்டு வார்த்தைகளை நிறைய கொட்டணும் அப்படின்றது எனக்கு தெரியலை. அது அளவுக்கு மீறி இருக்கக்கூடாது, விலகி தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டுதே ஒரு கும்பல் செய்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பாலா அவர்கள் கொடுத்த பேட்டியில் நிதானமாக சொல்லியிருந்தேன், நான் இதை பற்றி பேசக்கூடாது, பேச மாட்டேன் அப்படின்னு. 2, 3 ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி இதே முத்துப்பாண்டி, கலைஞர் தம்பி இவங்கெல்லாம் மாறி மாறி வந்தாங்க. நான் பேசணும் ராவணாக்குள்ளே சில விஷயங்களை விளக்கம்லாம் கொடுக்கணுன்னா, வணக்கம் தம்பி, சென்று வாருங்கள். விலகின யார் ஒருத்தருடைய நிறைய எல்லாமே நண்பர்களாக இருந்தவங்க தான் நேற்று வரைக்கும். விலகின பிற்பாடு நண்பர்களாக தான் இருப்பாங்க. விலைக்கு போன எல்லாருமே எத்தனையோ பட்டியல் நிறைய இருக்குது. உங்களுக்கு கல்யாண சுந்தரத்துலேருந்து எல்லாருமே இருக்கிறாங்க. ஒருத்தரையும் இங்கே கூப்பிட்டு அதுக்கு போட்டியாக கவுண்ட்ரு போட்டு நான் பண்ணதில்லை, அதை நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அது நல்லதாக இருக்காது. அதனால் வேண்டியது இல்லைங்க, நீங்கள் வேறு தளத்தில் பேசணுன்னா பேசிங்க, நீங்களே பேசி போட்டுக்குங்க. இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு விளக்கம் தரணும் அப்படின்னாங்க. வேண்டியதில்லை, விளக்கம்ன்றது அப்புறம் அது ஒரு போட்டியாக மாறும். அதுக்கு நான் காரணமாக இருக்கணும், தேவையில்லாத விஷயம், நீங்கள் அதை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி பேசி அனுப்பிச்சிருந்தேன். எந்த ஒரு நபர் விலகின உடனே வாங்கன்னு கூப்பிட்டு வச்சு நீங்கள் திட்டுங்க, அவங்க என்ன திட்டாங்களா, பதிலுக்கு நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இது வரைக்கும் நான் செய்யறதில்லை, செய்யவும் மாட்டேன். காரணம், ஒரு பொது நோக்கம்னு ஒன்று இருக்குது இல்லை, அந்த பொது நோக்கத்தை நான் பார்க்குறேன் ஒன்று. அடுத்தது, இவர்களால் தான் இவர் முகவரியே இவர்கள் தான் கிடைச்சதுன்னு எனக்கு தெரிந்து. நான் குமுதத்தில் இருந்துட்டு இருக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வருது, 16, 17 அந்த காலகட்டம் தென் மாவட்டத்தில் முதலாக இந்த 7வர் விடுதலைக்காக வேண்டி ஒரு பெரும் போராட்டம். வடக்கு இங்கே பரவலாக எல்லா இடத்துலையுமே வந்துச்சு, தென் மாவட்டங்களில் கிடையாது உங்களுக்கு. அப்போ 7வர் விடுதலை கூட்டமைப்புன்னு ஒரு ஆர்கனைசர், அந்த ஆர்கனைசர் மிக பிரம்மாண்டமாக எல்லா தலைவர்களையும் கூட்டி ஒரு போராட்டத்தை, அடையாள போராட்டத்தை ஒன்று நடத்துகிறாங்க. கேள்விப்பட்டு இங்கேருந்து நாங்கள் போகிறோம். அது இப்போ பார்த்தா கொஞ்சம் நல்லா உடம்பு ஊறி தொப்பியும் கிப்பியுமா, இதே தாடி தான் தம்பி முத்துப்பாண்டி, மருது மக்கள் இயக்கம். அதன் சார்பாக அவர் தான் முக்கியமான கோஆர்டினேட்டர், ஒருங்கிணைப்பாளரில் முதன்மையாக இருந்துக்கிட்டு அவர் நடத்துகிறாரு. மிக பிரம்மாண்டமான ஏற்பாடு. கிட்டத்தட்ட பிரபலங்கள்னு சொல்கிறாங்களா, அந்த பிரபலமான முக்கியமான நபர்கள் எல்லோரும் அந்த போராட்டத்தில் கலந்து பங்கெடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்போவே தென் மாவட்டங்களில் முத்துப்பாண்டியனாவும் மருது மக்கள் இயக்கனாலும் நல்லா பரவலாக எல்லாருக்குமே தெரியும். நான் பார்த்துருக்கிறேன், நான் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அந்த செய்தியும் போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். பரவலாக செய்தி எல்லாமே வந்திருக்குது. பெரிய அளவில் ஆர்கனைஸ் பண்ணவர். அதை விட இன்னொரு விடயம் என்னென்னா,
18 நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடும் மொழியாக வைக்க வேண்டும்னு வழக்கறிஞர்கள் இன்னும் தமிழ் மொழி பற்றுவர்கள் ஒரு கூட்டமைப்பெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டத்தை, உண்ணாவிரத போராட்டம் 9 நாள் நடக்கிறது. அதில் ஒருத்தர் இந்த முத்துப்பாண்டி, இவரும் முக்கியமானவர். மற்ற வழக்கறிஞர்கள் இன்னும் ஒரு சில பேர், அந்த சில பேரில் முக்கியமானவர் முத்துப்பாண்டி. மருது மக்கள் இயக்கம் இன்னும் மற்ற தமிழ் பற்று என்ற உணர்வோடு கலந்துட்டு இருக்கிறாரு. அந்த போராட்டத்தில் அவரும் இருக்கிறாரு. தோழர் நல்லக்கண்ணு தான் அந்த போராட்டத்தை தமிழில் வழக்காடும் மொழியாக இருக்கணும், தமிழ் இருக்கணும் உயர்நீதிமன்றத்தில்னு அதை நல்லக்கண்ணு தோழர் தான் தொடங்கி வைக்கிறாங்க. பிரபலமான தலைவர்கள் வைகோ, நெடுமாறன், மணியரசன். 2வது நாள் தொடங்கி வச்சது முதல்ல நெடுமாறன், அடுத்தது நல்லக்கண்ணு தோழர், 2வது மணியரசன் போகிறாங்க, அப்புறமா வைகோ போகிறாங்க, அப்புறம் திருமாவளவன், இப்படி எல்லாருமே வரிசையாக போகிறாங்க. 5வது நாளாக சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக கலந்துக்கிறாங்க. 6வது நாள் திரும்பவும் விடுதலை சிறுத்தைகளுடைய இன்னொரு அணி கலந்துக்குது. அப்புறம் கோவை ராமகிருஷ்ணன், இப்படி பிரபலங்கள் எல்லோருமே கலந்துக்கிறாங்க. எப்படியான ஒரு பெரும் போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்தை ஒட்டி மொழி காத்த போராளி அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகளுடைய வழக்கறிஞர் பிரிவு சார்பாக 2018 நினைக்கிறேன், அந்த 18 நவம்பர் 26 மேதகு தலைவர் அவருடைய அந்த அந்த பிறந்தநாள் அந்த நிகழ்ச்சியில், அதை ஒட்டி நடத்துகிற அந்த நிகழ்ச்சியில் வந்து இவர்களுக்கு மொழி காத்த போராளிகள் அப்படின்னு ஒரு விருது கொடுக்குறாரு முத்துப்பாண்டிக்கு. அது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, முன்கூட்டியே அவர்கள் அவங்க தளத்தில் யார் என்னன்னு ஒரு அடையாளத்தோடு தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு கட்டமைப்போடு அவர் செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். அன்னைக்கு பிரபலமான தலைவர்கள் எல்லோரும் இந்த முத்துப்பாண்டியை பார்த்து பேசி கொண்டிருந்தார்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள், பல்வேறு போராட்டங்கள், ஹைட்ரோ கார்பன் ஒன்று மற்ற போராட்டங்கள்லாம் சேர்ந்து பங்கெடுத்துக்கிற எத்தனையோ விஷயங்களில் பங்கெடுத்து போராட்டத்தை நடத்தினாங்க. அப்புறம் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு குழுவாக தமிழ் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு ஒன்று தனியாக இருந்தது. அதுலேயும் இவங்க பங்கெடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய போராட்டம் என்னன்னா, நான் கவனித்ததில் வந்துட்டு மதுரை அரசடியில் இருக்கக்கூடிய யூசி ஸ்கூல் வந்து இந்த கிரவுண்டு பெரிய மைதானம், சிஐஏ இந்த சட்டம் வந்ததில்லை, அந்த சட்டத்துக்கு எதிராக அதனுடைய எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பாக இஸ்லாமிய தோழர்களும் மற்றவர்களும் சேர்ந்து மிகப்பெரும் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அதில் இந்த 10-12 தலைவர்களில் முதன்மையாக இருந்தது, பேர் சொல்கிற அளவுக்கு இருந்தது இதே முத்துப்பாண்டி. மருது மக்கள் இயக்கம் சார்பாக அவங்களோடு சேர்ந்து அந்த மைதானத்தில் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ப மாட்டீங்க, தென் மாவட்டத்தில் இருக்கிற மொத்த போலீஸ் பட்டாலியனும் அங்கே தான் இருந்துச்சு. ஒரு 3000 பேர். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி போலீஸ் குவிச்சதில் ஒரு போராட்டத்துக்கு இதுக்கு பிறகும் குவிச்சதில்லை. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்ததில்லை. பெரும் கலவரம். நாங்கள் பார்த்தது வந்து பெரியகுளம் கலவரம்னு நினைக்கிறேன். பெரியகுளம் கலவரம் அதிமுக ஆட்சியிலேயே அந்த காலகட்டத்தில் நினைக்கிறேன். பெரிய அளவில் போலீஸ் பட்டாலியன் அங்கங்கெல்லாம் இருக்கு. நாங்கள் மதுரை, தேனி இந்த பக்கம்லாம் போகிறப்ப பார்த்தாக்கா, பெரியகுளம் அந்த பக்கத்துலாம் பார்க்குறப்ப மிகப்பெரும் பட்டாலியன் அங்கங்கே நின்றுட்டுருக்கோம். ஒரே இடத்துல மிகப்பெரிய அளவில் போலீஸை குவிச்சிட்டு வந்தது இந்த சிஏஏ எதிர்ப்பு போராட்டம். வந்து அந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது சாப்பாடு, அந்த பள்ளிக்கூடத்து கரண்ட்டெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பேச்சுவார்த்தைக்கு நடந்து வரப்போ முத்துப்பாண்டியை தான் கூப்பிட்டு ஏதாவது பேசி காம்ப்ரமைஸ் பண்ணணும், நீங்கள் தான் அறிஞ்ச முகமாக இருக்கீங்க, ஏதாவது ஒன்று பேசி பண்ணுங்க. முதல்ல கரண்ட்டு வரட்டும், சாப்பாடு வரட்டும், சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பேசுகிறோம், இந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாடி எனக்கு நீ நீ அனுமதி வாங்கி முறைப்படி இதை நடத்துகிறோம். நீங்கள் நெருக்கடி கொடுத்து கரண்ட்டை கட் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? வெளியேற சொன்னால் எப்படி அது? என்னன்னு பேச்சுவார்த்தை நடத்துவோம். முதல்ல நீ உணவு, எங்களுக்கு வர உணவு, இவங்க உணவு தான் கவர்மெண்ட்லாம் காசு போட்டு அனுப்பும், இவங்க உணவு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அதை தடுத்து வச்சுட்டு இருக்குது போலீஸு. அதுக்கு பிறகு உணவு வந்தது, சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா கரண்ட்லாம் வந்தோடனே பேச்சுவார்த்தை நடத்தி 2 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு ஊர்வலமாக போயிட்டு அப்புறம் நாங்கள் கலைஞ்சி போகிறோம், அமைதியாக போகிறோம், யார் மேலேயும் நீங்கள் வழக்கு போடக்கூடாது, இதெல்லாம் நிபந்தனை சொல்லிட்டு சொன்ன மாதிரியே 2 கிலோமீட்டர் நடந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு போராட்டத்தை முடித்தாங்க. இதெல்லாம் அன்றைக்கி செய்தியை நான் பார்த்ததை சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு பத்திரிகையாளனாக இவர்களை பார்த்துருந்து இங்கே வந்த ஒருபாடு தான் அடையாளம். அதுக்கு முன்னாடிலாம் அடையாளம் இல்லை, அவர் யாருன்னே தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய அந்த வேகத்துக்கு இங்கே வேலை செய்ய முடியலையா விடலையா அது எனக்கு தெரியாது. அது அவங்க எங்கேயாவது பேசுவாங்க, அது வேறு விஷயம். இப்படிலாம் இருந்தவங்க. களஞ்சியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழர் நல பேர் இயக்கம், முதல்ல தமிழர் நல பண்பாட்டு பேர் இயக்கம்னு ஒன்று வச்சுருந்தாங்க நினைக்கிறேன். 2010 இந்த மாணிக் பாம் முகாம் அது சம்மந்தமாக ராஜபக்ச வந்து ஒரு பேட்டி கொடுக்குற அந்த காலகட்டத்தில் வந்துட்டு என்னன்னா, மாணிக் பாம் முகாம் இருக்குது, அது வந்து சொர்க்கத்தை போல நான் அகதிகளை வச்சிட்டு இருக்கிறேன், தமிழ் அகதிகளை அப்படிலாம் மோசமான இடத்துல, நீங்கள் ஒரு நரகமான
முகாமை சந்திக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டுக்கு போங்க, அங்கே இருக்கிற 7 அகதிகள் முகாமை பாருங்கள், அதுதான் நரகம். நான் வச்சுக்கிட்டு இருக்கிற மாணிக் பாம் முகாம் வந்து சொர்க்கம் அப்படின்னு அவன் பேட்டி கொடுக்குறான் ராஜபக்சே. அப்போ இவங்களாம் இந்த இதே களஞ்சியம் களஞ்சியம் தமிழர் நல பேர் இயக்கம் அதை தொடங்கினது யாருன்னாக்கா உங்களுக்கு எது நல்லக்கண்ணு தோழர், பே மணியரசன், தியாகு, வா கௌதமன் இப்படி உள்ளிட்ட முக்கியமான லீடர்கள்லாம் சேர்ந்து கோயம்பேட்டில் தான் இந்த தமிழர் நல பேர் இயக்கம் தொடங்கி வைக்கிறாங்க. அப்போவே இவர் பிரபலமாக தெரிஞ்சவர் தான். அப்போ அகதிகள் முகாம்லாம் போயிட்டு இருக்கிறப்ப திருவண்ணாமலை பக்கத்தில் தான் எங்களுக்கு செய்தி வருது. அப்போ என்ன வருதுன்னா, கைது செய்யப்பட்டார் களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு. தென்பள்ளிப்பட்டு அகதிகள் முகாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. அங்கே போகும்போது திடீர்னு போலீஸு அது வந்து பட்டாலியன் வேறு நார்த் இந்தியன் போலீஸ் தான் வந்து ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு இவங்க தடுத்துட்டு அப்புறம் ஆர்டிஓ வந்தார், அந்த ஊர் விஓ மற்றவங்க எல்லாமே வந்துட்டு இது மாதிரி அத்துமீறி வரக்கூடாது, இது அகதிகள் முகாம், குறிப்பிட்டவங்க மட்டும்தான் ஆஃபர்னு ஒரு இயக்கம். அது யாருன்னா உங்களுக்கு சந்திரகாசன் சொல்லிட்டு இங்கே இருந்தார். உங்களுக்கு எழுத்து காந்தின்னு சொல்லுவாங்களே, தந்தை செல்வா அவருடைய மகன். அவர் தான் வந்துட்டு அரசு அனுமதியோட மொத்தம் 110 முகாம்களுக்கு போயிட்டு அவங்களுடைய குறைகளை கேட்டு நிவர்த்தி பண்ணுறதெல்லாம் அவர்கிட்ட தான் பொறுப்பு. முறைப்படி அவர் அனுமதி வாங்கியிருக்கிறாரு. அவர் இந்த சந்திரகாசன் தான் புகார் கொடுக்குறாரு, இந்த மாதிரி ஒருத்தர் போகிறாரு, இவர் அனுமதிக்கக்கூடாது, தடுக்கணும் அப்படின்னு. போலீஸ் கைது பண்ணதுன்னாக்கா நேராக போய் அடுத்த நாள் செக்ரட்டரியேட்டில் மறுவாழ்வு அதுக்குன்னு ஒன்று முகாம் தலைமையகம் ஒன்று செக்ரட்டரியேட்டில் இருக்குது, அங்கே போய் பாருங்கள் அப்படின்றப்ப தான் நேராக வராரு. தேசபந்து ஐஏஎஸ் அவர் இருக்கிறாரு, அவரை பார்த்து பேசுகிறாங்க. இவங்களாம் அன்றைக்கி அந்த செய்தியாக நான் பார்த்ததை சொல்கிறேன். கலைஞர் பேசும்போது சொல்கிறாரு, எதுக்காக நீங்கள் போனீங்கன்னா, இல்லைங்க இந்த மாதிரி குறைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக போகிறோன்னா, அப்படி நீங்கள் இந்த மாதிரி கண்டமரெலாம் போகக்கூடாது, போக முடியாது, இதுக்குன்னு ஒரு இதெல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு கட்டமைப்பாக இந்த இதை கொண்டு வரப்ப இந்த ஒரு ட்ரஸ்டியாக நீங்கள் கொண்டுட்டு வாங்க, ஒரு கட்டமைப்பாக வையுங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கு போகிறதுக்கு அனுமதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு தான் அவர் வந்து இந்த அனுமதியை தராரு. அதுக்கு பிறகு 219 பிள்ளைகளை இவர் படிக்க வைக்கிறார். யாருக்கிட்டையும் நிதியெல்லாம் கேட்டு என்ன பெரிய அளவில் நிதி கொடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பண்ணலை, இவராகவே படிக்க வைக்கிறாரு. அது வந்து பின்னாடி சமுத்திரக்கனி ஒரு இதில் பதிவு பண்ணுறாரு. நடிகர் சமுத்திரக்கனி ஒருத்தரை சந்திக்கிறார், 7 அகதியை. அவர் மருத்துவராக இருக்கிறார். நான் இப்படி இருப்பதற்கு காரணம் இந்த களஞ்சியம் தான் அப்படின்னு. இவர் எங்கேயும் சொல்லலை இது வரைக்கும் வாய் திறந்து, அவர் தான் சொன்னார். அதுவும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் 2010-9 தொடங்கி அந்த தொடக்கம் ஒரு 6 மாதம் அதுக்கு முன்னாடி சரி நிறைய போராளிகள் வருவாங்க அடிபட்டு. கொண்டுட்டு வர்றது வன்னியரசு, இப்போ அமைச்சராக இருக்கிறார் இல்லையா, அந்த வன்னியரசு தான். அவர் வந்து களஞ்சியத்தை விடுவார். களஞ்சியம் வந்து அவருடைய அலுவலகத்தை வந்து முன்பக்கமாக மூடிட்டு பின்பக்கம் நாங்கள் போய் பார்த்துருக்குறோம். நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் வச்சு பெருந்தொகையெல்லாம் செலவு பண்ணி நிறைய பேருக்கு இந்த கால் போனது கை போனதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. நிறைய விஷயம் சொல்லலாம் களஞ்சியத்துடைய பங்களிப்பு. அப்படிலாம் இருக்கிறப்பவே தெரியும், முள்ளிவாய்க்கால் முற்றம் படை நெடுமாறன் அவர்கள் திறந்த பிறகு இன அழிப்பின் அடையாளமாக திறக்கிற நிகழ்ச்சியில் எல்லா தலைவர்களும் பங்கெடுத்துக்கிறாங்க, உணர்வாளர்கள். அதில் வந்து தமிழர் நல பேர் இயக்கத்தின் சார்பாக களஞ்சியம் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவர் பேசுகிற அந்த பேச்சு, அவர் ஸ்பீடு, அவருடைய ஆக்கப்பூர்வமாக அந்த கலைப்பணிலாம் பார்த்துட்டு இவர் கூப்பிட்டு, தம்பி என்கிட்ட வந்துட்டார்னா என் இயக்கத்தில் அமைப்பில் கட்சியில் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு யார்கிட்ட வன்னியரசு தான் சொல்கிறாரு. வன்னியரசுலாம் அன்றைக்கி எல்லாருக்கூடையும் ஒன்றுக்கு ஒன்றா ரத்தமும் சதயமாக இருக்காங்க. அப்புறம் அவர் தான் வந்து இவர் கூட வந்து விட்டது. அப்படி தான் வந்து இங்கே சேர்ந்தார். அதுக்கு முன்னாடி நிறைய போராட்டங்களில் பங்கு எடுத்துக்கிட்டார். அதுக்கான அடையாளங்கள் நிறைய இருக்குது. போகிற இடங்கள்லாம் செய்தியாளர் சந்திப்பு கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஊடகங்கள் இருக்கிற எல்லாமும் வந்து சேர்ந்துடும். அந்தளவுக்கு அவர்கிட்ட பேட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. விவசாயிகளுடைய எல்லா போராட்டத்திலையுமே பங்கெடுத்துட்டு இருக்கிறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் அறியப்பட்டவர் தான் தமிழர் நல பேர் இயக்கம் களஞ்சியம். முகவரியே இல்லாமல் வந்தார். அதற்கு முன்பாக பிரபலமாக ஒரு 6 திரைப்படங்கள் எடுத்து அந்த 6 திரைப்படங்களும் பேசப்பட்டது, பாடல்களுக்காகவும் கதைக்காகவும். அவர் யாருன்னே தெரியாது, முகவரி கொடுத்தது இங்கே தான், அந்த முகவரியால் தான் இன்றைக்கி இப்படி இருக்காங்க, அப்படி துரோகம் செய்கிறாங்க. இல்லை என்ன துரோகம் தெரியல, முரண்பாடு வருகிறது, விலகி போகிறாங்க, இன்னொரு கட்டமைப்பில் இருக்கிறாங்க, சேர்றாங்க. இதுதானே விஷயம். இதில் என்ன இருக்குது, முரண்பாடு வரக்கூடாதுன்னு ஒன்றுமே கிடையாது. எல்லா இடத்துலையும் எல்லா கட்டமைப்பிலும் முரண்பாடு இருக்கத்தானே செய்யும். விலகிறார்கள்னா உடனே இந்த முரண்பாட்டோடு போகிறவங்க நாளைக்கு ஒரு பொது நோக்கத்துக்காக வரும்போது சேர்ந்து போராடக்கூடிய சூழ்நிலை வந்தால் எப்படி முகத்தை கொடுத்துக்குவீங்க, எப்படி பேசுவீங்க, அதை எப்படி எடுத்துக்குவீங்க தெரியலையே. இன்றைக்கி உடனே அவதூறு சேர்த்த வாரி அடிக்கிறீங்க, தப்பாக பேசுகிறீங்க, என்னென்னவோ சொல்கிறீங்க. நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் சந்திக்கிறப்ப பேசிக்கிறப்ப எப்படி இருக்குன்றது யோசிக்கணுமா இல்லையா? எங்களை போன்றவர்களுக்கு பிரச்சனை இல்லை, களத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்ல வரேன் நான். உடனே துரோகி எதுக்கு எடுத்தாலும் அந்த ஸ்டிக்கர் ஒன்று,
திராவிட மாடல் ஸ்டிக்கர் இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்டிக்கர் எதனா வந்துச்சே தெரியல. எடுத்தோன்னே நேரா துரோகின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்பிச்சது ஓடிப்போம். நேற்று வரை உங்களோடு இருந்து களப்பணி செய்தவர்கள் 8 ஆண்டு, 10 ஆண்டு அப்படின்னு இருந்தவங்க, 5 ஆண்டுன்னு இருந்தவங்க, உணர்வுபூர்வமா பங்கெடுத்துக்கிட்டவங்க, திடீர்னு வந்து விலகுன உடனே அல்ல விலக்குன உடனே துரோகி அப்படின்னாக்கா, அப்புறம் அதுவரை அவர்கள் செய்திருந்த அந்த களப்பணிக்கு என்ன அர்த்தம்? உங்க கட்டமைப்பில தான் இருக்கிறாங்க. அங்க தான் செய்றாங்க. அது முழுக்க துரோகத்தோடவே பயணிச்சதுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல அந்த துரோக கட்டமைப்பாவே அது இருக்குதா? அப்படின்ற மாரிலாம் வருதுல்ல கேள்வி. இருக்கும் வரை பிரச்சனை இல்ல, விலகணும்னு துரோகினா எப்படி? இதுதான் இது. தேவையில்ல அப்படின்றத நம்ம சொல்ல வரோம். அவதூறுகளை வாரி வீசிட்டீங்கன்னா, நாளைக்கு அது ரொம்ப சங்கடமா இருக்கும். திரும்ப விதைச்சத நீங்க தான் எடுக்கணும். எடுக்காமலாம் போக முடியாதுல்ல? எடுத்த வார்த்தைகள நெறைய எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவர்கள் வந்து பழகுறாங்க. ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிறாங்க. பயணிக்கிறோம். எல்லாருமே தான் பழகுறோம். அவங்க ஏதோ ஒரு காரணத்தில முரண்பட்டு போறாங்க. இவங்க ஏதோ ஒரு காரணத்தில முரண்பட்டு போறாங்க. ஏற்கனவே நட்பா இருக்கிறவங்க வேற ஒரு விஷயத்துக்கு முரண்படுறாங்க. இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே. இப்ப நேத்து வரை ஒண்ணா இருந்துட்டு திடீர்னு விலகுன உடனே சேத்த வாரி அடிக்கிறது அப்படின்னா என்ன அது? புரியலையே எனக்கு. கருத்தை வைக்கிறோம், விமர்சனம் வைக்கிறோம். இது சரி, தவறு. ஒரு ஆரோக்கியமான விவாதம் வேணும்ல. அந்த ஆரோக்கியத்தை நோக்கி நகர மாட்டோம்னா, அப்புறம் தற்கூரியை விட 10 மடங்கு தற்கூரி நம்மளால இருந்துர்றோம். புரியுதுல்ல? இது நான் திரும்ப சொல்ல வரேன். எல்லோரையுமே நான் சொல்றதில்ல. 90% நான் அந்த மாரி இருக்கிறத எடுத்துக்கிறது இல்ல. ஒரு 10% ஒரு கும்பல் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். அதுதான். அது நல்லதல்ல அப்படின்னு தான் சொல்ல வரேன். இன்னொரு தம்பி பிருந்தா செல்வான்னு நெனைக்கிறேன். அவரு அது ஃபேக் ஐடியா என்னான்னு தெரியல. அவரு தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கிறார். நேத்து இத நான் பேசணும்னு நெனச்சேன். என்னுடைய அம்மாவுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாள். அத ஒரு பதிவு போடுறேன். எல்லாருமே இத பத்தி போடுறாங்க. ஒருத்தர் மட்டும் இந்த பிருந்தா சில்வா அப்படின்ற அந்த சகோதரர் மட்டும் வந்து இதுக்குள்ளார ஒரு நாகரிகமா தான் எழுதுறாரு. அதில சுந்தரன் நத்தமன் கூட நானு எடுத்துக்கிட்டு, அவங்க பையன் 3 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிற ஃபோட்டோ போட்டு, "உங்க நண்பராச்சே, நீங்க கேட்க மாட்டீங்களா? இப்படி பண்றாரு, அப்படி பண்றாரோன்னு." உங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்துக்கும், உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்திருக்கிறது. என்னுடைய புகைப்படத்த கூட எடுத்து வச்சு அவர் போட்டிருக்கிறார் முகநூல்ல. அத எடுத்து வச்சுட்டு, நீங்க உங்க நண்பராச்சே சொல்லக்கூடாதுன்னா, உங்களுக்கு நண்பராக இருந்தவர் தானே பேசியிருக்கீங்கள்ல. இதுதான் எல்லா இடத்துலயுமே. எல்லாருமே நெறைய இடத்துல பார்க்குறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் புகைப்படம் எடுத்துக்கிறோம். எல்லார்ட்டயுமே எல்லா புகைப்படமும் இருக்கும். அத எடுத்து போட்டு உங்க நண்பர் இவரு, இவருக்கு நீங்க ஆலோசனை சொல்றதுன்னா, அப்ப உங்களுக்கு ஆலோசனை சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? புரியுதா? கேள்வி வருதுங்கல்ல. அது எப்படி அவர் ஏத்துப்பாரு என் ஆலோசனைய? அவருடைய மகன் லயோலா கல்லூரியில படிச்சுட்டு இருக்கிறாரு. ஒரு இன்டர்ன்ஷிப்காக 10 பேர் வராங்க எங்ககிட்ட. அவங்களுக்கு ஒரு 1 மாதத்துக்கு பயிற்சி குடுக்குறோம் நம்ம. அந்த மாரி 3வது பேட்ச்ல வரும்போது 3வது பேட்ச் பிள்ளையில அந்த அவருடைய மகன் இருக்கிறாப்புல. விஸ்காம் டிபார்ட்மெண்ட் அவர் படிக்கிறது. அது பயிற்சி குடுக்குறப்ப இருந்துட்டு இருக்கிறாரு. இங்க அந்த பழக்கம் 1 மாசம் இருந்த பழக்கம். அப்படியே தேர்தல் வருது. தேர்தலுக்கு கூடவே அவர் பயணிக்கிறாரு. எங்க கூட வராரு. அப்பலாம் அவர் வந்து ஒர்க் பண்றாரு. இன்டர்ன்ஷிப்பா ஒர்க் பண்றாரு. போகும்போது இங்க தான் ஊர் இருக்குது அப்படின்றப்ப தான் அவர் சுந்தரநத்தமனுடைய மகன் அப்படின்றது அதுக்கு முன்னாடி வந்தப்போ ஒரு 10, 15 நாள் கழிச்சு சொல்றாரு. பயிற்சிக்கு போயிட்டு அங்க எல்லாமே களப்பணி முடிச்சுட்டு நாங்க ரிட்டர்ன் வரோம் காரைக்குடியிலேருந்து. ஊர் இங்க தான் இருக்குதுன்றப்ப நான் வழியில இறக்கிட்டு இங்கேருந்து நீங்க ஒரு 12 கிலோமீட்டர் உள்ள போங்கன்னுலாம் சொல்ல முடியாதுன்னு. அது நாகரீகமா இருக்காதுன்னு வீட்டுக்கு போறோம், பார்க்குறோம், பேசுறோம். அப்ப எடுத்துக்கிட்ட அந்த ஃபோட்டோ. அங்கேருந்து வரும்போது முத்துப்பாண்டி எங்க கூட வராரு. இதுதான் நடந்தது. உடனே இந்த ஃபோட்டோ வச்சுட்டு நீங்கள் தான் அவருக்கு ஆலோசனை, நீங்கள் அவர் சொன்னா கேட்பார்ன்னா எப்படி? இப்ப நீங்க சொன்னா கேட்பீங்களா நான் சொன்னாக்கா? புரியலையே அது. இப்ப நான் சொல்றதெல்லாம் கேட்கற மாரி இருந்தாக்கா, அந்த கட்டமைப்பு எப்பயோ கேட்டுருக்கணுமே உங்களுக்கு. அவர் சொல்றதெல்லாம் நாங்க கேட்க முடியாதுல்ல. நான் சொல்றது நீங்க கேட்க முடியாது. இப்படி எல்லா இடத்துலயும் ஒரு முரண்பாடு இருக்கலாம். இது எல்லாத்துலயும் எடுத்து போட்டு உங்களுக்கு அவர் நண்பர் எக்கச்சக்கமான பேர் ஃபோட்டோ புகைப்படம் எடுத்திருக்கிறாங்க. நான் பல பேர்ட்ட எடுத்திருக்கிறேன் விருப்பப்பட்டு. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இவர் இது நீங்க தான் காரணம். இது அவர் தான் காரணம்னு சொல்லிட்டு இருந்தா எங்க போய் முடியும்? உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை நடந்திருக்குது. அது ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தைகள விட்டு அதிகமா போயிருக்குது இப்ப. அதுல வந்து நீங்க இத என்ன இழுத்து வச்சுட்டு பேசுறது எந்த விதத்துல சரியா இருக்கும்? எல்லாத்தையும் கவனிச்சு கடந்து போயிட்டுருக்கிறேன். இதுக்கும் நமக்கும் வேணாம். நம்ம ஒரு பிரச்சனைய உருவாக்கக்கூடாது அப்படின்னு போயிட்டுருக்கிற ஆள கொண்டு வந்து, இதுக்கெல்லாம் நீங்க தான். அது வேற ஒரு பிரச்சனை சண்டை நடக்குது. அதுக்குள்ள ஒரு கருத்து சொல்றாரு அவரு. அந்த கருத்துக்கு காரணம் ஒண்ணு. அதுக்கு ஒட்டி இன்னொரு பதில் வருது. இந்த விவாதத்துக்குள்ளாக என் படத்த போட்டு, இவருக்கு நண்பர் நீங்க. நேத்து அந்த பதிவுல வந்து எழுதுறாரு. நான் அம்மாவுடைய இறப்பு நினைவு நாள போடுறப்போ வந்து குறுக்காலம் தம்பி எழுதுறாரு. நீங்க இவர வந்து நீங்க கேட்க மாட்டீங்களா? அப்படிலாம் இருக்கிறார், அப்படிலாம் பேசுறாரு அநாகரிகமா அப்படின்னு சொல்லிட்டுனாக்கா. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. நல்ல தம்பிகள் ஏன் அப்படி மாறுறாங்க அப்படின்னு தெரியல. எல்லாருக்கும் ஒரு ஒரு கருத்து இருக்கும். நான் சொல்றதெல்லாம் எல்லாரும் எடுத்துக்கணுன்றதில்ல. அவர் சொல்றத நான் எடுத்துக்க முடியாது நெறைய. அவர் நண்பரு. ஆனா அவருடைய எல்லா இதுக்கும் எனக்கு முரண்படுது. அப்புறம் இன்னொருத்தர் வந்து நம்ம சந்திரன் ராஜா.
நிறைய நிறைய எழுதுவார், பக்கம் நிறைய எழுதுவார். அவருடைய 2, 3 விஷயங்கள எடுத்து போட்டு, இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. புரியல இது எப்படி இது? அவருடைய கருத்துக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அவர் எழுதுறதுக்கு நான் எப்படி பேச முடியும்? அது அவருடைய கருத்து, என்னுடைய கருத்து. இத தாண்டி பார்க்குறப்ப கை குலுப்போம், பேசுவோம், என்ன ஆலோன்னுவோம். அது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே. பக்குவப்படுங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். பக்குவப்படுங்க, வார்த்தைகள விடாதீங்க. இவர்களால் தான் இவர்களுக்கு முகவரி. எனக்கும் கூட நீங்க வந்து தான் முகவரி குடுத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்ன யாருன்னே தெரியாது. தமிழ்நாட்டுல யாருன்னே தெரியாது. இந்த பேர் ஏகலைவன் சொல்லிட்டு. நீங்க வந்து தான் முகவரி குடுத்தீங்க. இருக்கட்டும். உங்க பேர சொல்லி தான் நான் இப்போ வளர்ந்து மேல ஓஹோன்னு வந்திருக்கிறேன். இருக்கட்டும். ஆனா, அத பேசுற வார்த்தை இருக்குல்ல, இவர்களால் தான் இவர்களுக்கு முகவரின்னு. எல்லோருக்கும் ஒரு ஒரு முகவரி இருக்குது. உங்களுடைய முகவரிய நீங்க வலுவானதாக வச்சுக்கங்க. அத தான் சொல்ல வரேன். இவங்கலாம் ஒரு முகவரியோட தான் வராங்க. முகவரி இருக்கிறதால தான் வந்து இணைஞ்சு செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. இணைஞ்சு செய்யும்போது முரண்பாடு வருது, விலகுறாங்க. இது நடக்கக்கூடியது, எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடியது. இதற்காக வந்து நீங்க சேத்த உருட்டி, உருட்டி அடிச்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா, அது நாளைக்கு திரும்ப உங்களுக்கு வரும். அதுதான் வேணாமே அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.